இங்க வாங்க. என்னாச்சு? ஐயா, மேல 2 கையை கட்டி போட்டு என்ன அடிக்கிறாங்கய்யா. எதுக்கு? அந்த பொண்ணுங்களை தூயின் போய் அடிச்சாங்களா, அதனால என்ன பொழந்து கட்டிட்டாங்கய்யா. அவங்களுக்கு இருக்கு. பாஸ் 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 இருங்க பாஸ். டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா ராம், நீ கோவப்பட்டு ஒரு யூஸும் இல்ல. ஆனா கோவப்படாமலும் இருக்க முடியாது. கோவப்படணும், ஆனா கோவப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் மகாசித்தி தான். பாஸ், நாம சொல்லி இங்க எதையும் மாத்த முடியாது. யாரும் மாற போறதும் இல்ல. இது தப்பா இருக்கேன்னு அவங்களுக்கும் தெரிய போறது இல்ல பாஸ். தெரிஞ்சாதானே திருந்துவாங்க. ஆமா ராம், கடவுளா பார்த்து மகாவுக்கு புத்தி கொடுத்தாதான் உண்டு. அது வரைக்கும் பொறுக்க முடியாது. மகாசித்தி பண்றதெல்லாம் தாங்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? கொஞ்சம் ஏமாந்திருந்தா பொண்ணுங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? பாஸ், விஷால வச்சு சத்யாவை பழிவாங்க நினைச்சாங்க. அதுல நம்ம குடும்பமே சிக்கி படாத பாடுபட்டுருச்சு. இது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அவங்களே திருந்தினாதே உண்டு. மத்தபடி சான்ஸே இல்ல பாஸ். நீங்க அமைதியா இருங்க. இல்ல சீதா, அமைதியா இருந்து இருந்து பட்டதெல்லாம் போதும். இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். நம்ம கண்ணு முன்னாடியே 2 உசுறு சாவோட எஜ்ஜுக்கே போயிட்டு வந்துருச்சு. ஒன்னு சத்யனோட ஆக்சிடென்ட், இன்னொன்னு மீராவோட சூசைட் அட்டெம்ப்ட். ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாரு. மகாசித்தியோட வன்மத்துக்கும் வரட்டு கௌரவத்துக்கும் 2 உசுரை இழந்திருப்போம். பாஸ், எப்படியோ தப்பிச்சிட்டாங்கல்ல, விடுங்க பாஸ். இவங்க அடங்க மாட்டாங்க சீதா. சத்யாவையும் மீராவையும் கொலை வெறியோட துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. 3 சிலுவண்டுகளும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்திருக்காங்க. அதனால மகா கொஞ்சம் யோசிப்பா. ராம், கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். பொறுமையா இரு. மகாசித்தியாவது யோசிக்கிறதாவது. விஷால் கொடுத்த டார்ச்சர்ல சத்யன் மேலதான் அந்த கோவம் திரும்பும். நாமளும் சைலண்டா இருந்தா இமீடியட்டா அடுத்த அட்டெம்ப்ட் ஆரம்பிச்சிருவாங்க. விடக்கூடாது. பாஸ், நாம இருக்கிற வரைக்கும் அவங்க பிளான் எதுவுமே நடக்க போறது இல்ல. கூல் பாஸ், பாத்துக்கலாம். இல்ல சீதா, 24 மணி நேரமும் இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நாம கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இன்னைக்கு மொத்த பேருக்கும் இருக்கு. குறிப்பா கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு வேடிக்கை பார்த்தாங்களே மிஸ்டர் சேதுபதி, மிஸ்டர் சுபாஷ். அவங்களுக்கு ஹெவியா இருக்கு. பாஸ் 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 பாஸ், பாஸ் நில்லுங்க பாஸ். நில்லு ராம், சொல்றத கேளு. பாஸ் பாஸ் நில்லுங்க பாஸ். பாஸ் 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 சொன்னா கேளுங்க பாஸ். கோபப்படாதீங்க பாஸ். சித்தி, பாஸ் பாஸ். டேய் சித்தி, டேய் சொன்னா கேளுடா. பாஸ், எங்க இருக்கீங்க? யோ சித்தி, பாஸ். டேய் ராம், வேணாம்டா, சொன்னா கேளுடா. எங்க இருக்கீங்க? சித்தி. டேய், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? தெரியலையானே. வா போய் பார்க்கலாம். சித்தி, சித்தி. எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? சித்தி எங்க? என்ன பிரச்சனை உனக்கு? நான் கேக்குறேன்ல. நான் உங்ககிட்ட பேச வரல. இந்த வீட்ல யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க கிட்ட பேசணும். யாரோட கிரிமினல் புத்தியால இந்த ஃபேமிலி அசிங்கப்பட்டு தப்பி வந்திருக்கோ அவங்க கிட்ட பேசணும். இந்த பார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ எதுவும் பேச வேண்டாம், போ. என்ன பேச வேணாம்? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க பின்னணி சதி வலையில நீங்களே சிக்கிக்கிட்டீங்க. அனுபவிச்சுதானே ஆகணும். ராம், இப்ப என்னடா? அதான் நீயும் இந்த தையக்காரியம் நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? நாங்களே நொந்து போயிருக்கோம், சும்மா கத்திக்கிட்டுலாம் இருக்காது என்ன? ஹலோ, சீதா என் வைஃப், தையல்காரி இல்ல. எடுத்தெறிஞ்சு பேசுனீங்க, மரியாதை கெட்டுரும். சித்தப்பான கூட பார்க்க மாட்டேன். ஏய், உன்னை தோல்ல தூக்கி வளர்த்த வேண்டாம் அவன். அவனை போய் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. இப்படி ஒரு ஜென்மம் என்ன தூக்கி வளர்த்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். என் பொண்டாட்டிய என் கண்ணு முன்னாடியே கேவலமா பேசுவாரு, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? பாஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ், அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், விடுங்க பாஸ். நீ சும்மா சீதா.
பண்ற அட்டூழியத்தெல்லாம் கேட்காம விட்டதுனாலதான் இவ்ளோ ஆட்டம் ஆடுறாங்க. சத்தியனை கொல்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா இவங்க கிரிமினல் சீதா, கோல்டு மர்டர் கிரிமினல். நீங்க சம்பந்தம் பண்ண சைக்கோ ராஸ்கல் உங்க பொண்ணுங்களே குறி வச்சுட்டான். ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இல்ல நீங்க அவனுக்கு மாமனார் ஆயிருப்பீங்க. சீ, வெக்கமா இல்ல? பெத்த அப்பான்னு சொல்லிக்க அவமானமா இல்ல? ஏய், நீ அனாவசியமா பேசுற. பிள்ளைங்களை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் பட்ட பாடு எனக்கு தானா தெரியும். என்னமோ பெருசா நியாயம் பேசுற. புருஷனோட தங்கச்சின்னு கூட பார்க்காம இவளும் தான் ஆளை வச்சு அவங்கள கடத்தினா. அறிவு கிட்டதானமா பேசாதீங்க. சீதா பண்ணது இந்த குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக, மீரா வாழ்க்கைக்காக. இவ பண்ணதோ அந்த ட்ரக் அடிக்ட் பண்ணதோ ஒண்ணா? ஆள் வளர்ந்த அளவுக்கு கொஞ்சமாவது புத்தி வளர்ந்துருதா? இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறியா? ரொம்ப ஓவரா பேசிட்டே போற நீ பாத்துக்க. அவர் உண்மையதான் பேசுறாரு. என்னடா உண்மை பேசுறாரு? என்ன உண்மை பேசுறாரு? தேவையில்லாம பேசாதீங்க. ஏய், யாரா தேவையில்லாம பேசுறது? போட்டு வீட்ல வச்சுக்க. எல்லாம் ஏன் தப்பு? கேளு. ஏய், நீ சும்மா இரு சீதா. ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க. வாழ்க்கையில தப்பு பண்ணாத யோகினா இருந்தா தாராளமா அடிங்க. பெத்த புள்ளைங்க தோளுக்கு மேல வளர்ந்து நிக்குதுங்க. இந்த வயசுல இங்க பாருங்க, சொல்ல வைக்காதீங்க. ஏய், இதுதான் உன் லிமிட். மனசாட்சியே இல்லாம கூட பிறந்த தங்கச்சிக்கு துரோகம் பண்ண நினைச்சீங்களே, நீங்க ரெண்டு பேரும் மனுஷ ஜென்மமானு கேக்குறேன். கோவப்பட்டா பத்தாது, ஆம்பளையா இருக்கணும். ஹலோ பிரதர், என்னமோ எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. தங்கச்சி அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. ஹேய், விஷால் உன்னை அடைஞ்சே தீரணும்னு வெறியோட இருந்தப்போ தாலி கட்டினாதான் கல்யாணம்னு ஹெல்ப் பண்ண வச்சது யாரு? நாங்க. மறந்துராத. இவங்க மட்டும் அவனை டைவர்ட் பண்ணல, அவன் மோதிரம் மாத்தி உன்னோட முதல் இரவே கொண்டாடி இருப்பான். அவங்க அப்படிதான் சீதா, அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா வளர்ப்பு அப்படி. முதல்ல பெத்தவங்க யோகியமா இருந்தா தானே பிள்ளைங்களும் சரியா வளரும். ஏய், இப்ப வந்து இவ்வளவு நியாயம் பேசுறியே. உன்னை வளர்த்தது இந்த சித்தி தானே, இந்த அப்பன் தானே, இந்த குடும்பம் தானே. அத மறந்துடாத. வளர்த்தது நீங்களா இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தது, வாழ்க்கைன்னா என்னன்னு கத்து கொடுத்தவ சீதா. நான் இன்னைக்கு கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள மனுஷனா இருக்கேன்னா அதுக்கு காரணம் சீதா தான். சீதா மட்டும்தான். சீதா மட்டும் என் லைஃப்ல வரலனா தோ நானும் இதுங்க மாதிரி உங்க பேச்ச கேட்டுட்டு துரோகி மாதிரி தான் இருந்திருப்பேன். ஓ, சீதா வந்ததுக்கு அப்புறம் நீங்க மனுஷன் ஆயிட்டீங்க. அதுல என்ன சந்தேகம்? அப்படி போடுறாராம். நீ இப்ப இப்படி தைரியமா பேச ஆரம்பிச்சிருக்கல, இது கூட சீதா கொடுத்த தைரியம் தான். ஏய் முட்டாள், நீ பேசாத. நீ ஏன்டா இங்க இருக்க? எங்கேயாவது போய் தொலைடா. உங்க புள்ளன்னு சொல்லிக்கவே நான் வெக்கப்படுறேன். வெக்கமா? ஆமா, வெக்கமா தான் இருக்கு. வெளியே சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. அசிங்கப்பட்டு ஏன்டா இங்க இருக்க? இங்க இருக்க வேண்டாம். நீ கிளம்பு, வீட்டை விட்டு வெளியே போடா. வெளியே போடா. பெரியப்பா, அப்பா வேணாம்ப்பா. ராம், பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு வெளியில போன அசிங்கப்பட்டுட்டு தான் நிப்ப. உன்னால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது. ஏய் விடுறா, போய் தான் பாக்கட்டுமே. போனாதானே தெரியும் இத்தனை நாளா அப்பா சித்தப்பா சித்தி குடும்பத்தோட எல்லா வசதியோட இருந்தோன்னு. இதுக்கு மேலையும் என்னால இங்க இருக்க முடியாது. நான் போறேன். போடா, போய்தான் பாரு. அப்பதான் பசினா என்னன்னு தெரியும். அப்பா சித்தப்பா சித்தி தங்கச்சி குடும்பம்னா யாருன்னு உனக்கு புரியும். என்ன சிரிக்கிற? உன் பொண்டாட்டி தலையில வச்சிருக்கிற 3 மடை பூ கூட ஏன் காசுல வாங்கினதுதான். வெக்கமா இல்ல உனக்கு? தரா
வெக்கமா தான் இருக்கு. இத்தனை நாள் இப்படி இருந்ததுக்கு வெக்கமா இருக்கு. ராம், எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு? கிளம்பு, சீதாவை கூட்டிக்கிட்டு குலசேகர பட்டணத்துக்கே போ. பாஸ், நீங்க கொஞ்சம் உள்ள வாங்கல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ சும்மா இரு சீதா. பேசாம இருந்ததுதான் தப்பாயிடுச்சு. எல்லாம் ஏன் தப்பு? அண்ணா அண்ணா பாஸ் இருங்க பாஸ். சொன்ன கேளுடா, நில்றா. டேய் ராம், நான் சொல்றத கேளுங்க. ராம் பாஸ், டேய் என்னடா உனக்கு? சொல்றத கேளுங்க. என்ன அங்கிள், சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கறாங்க. அவன் ரொம்ப பிடிவாதக்காரன். பாஸ் 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 ப்ளீஸ் பாஸ். திட்டினது அப்பா தானே, மூணாவது மனுஷன் இல்லையே. கோவப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க பாஸ். இல்ல சீதா, இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் இருந்தா கூட நமக்கு மரியாதை இல்ல. மரியாதை என்ன மரியாதை? நம்ம மனுஷங்களே இல்ல, அவ்வளவுதான். நீ கிளம்பு. ராம், நீ என்ன பேச்சுலரா? அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு போய் ஒரு ரூம் எடுத்து தங்கறதுக்கு? உன் கூட இப்ப சீதா இருக்காடா. வெளியே போய் எங்க தங்குவ? என்ன பண்ணுவ? மாமா, இவ்வளவு பெரிய உலகத்துல எங்களுக்குன்னு ஒரு சின்ன இடம் இருக்காதா? இங்க இருக்கிறத விட மோசமான இடம் இந்த வேர்ல்டுல எங்கேயுமே இருக்காது. என்னால மேனேஜ் பண்ண முடியும். என்னால இங்க இருக்க முடியாது மாமா, என்ன தடுக்காதீங்க. பாஸ், ஒன்னும் இல்ல, எங்க வீட்ல போய் கூட தங்கலாம். ஆனா இந்த வீட்டை யோசிச்சு பாருங்க. பிரச்சனை எங்க இருக்கோ அங்க இருந்தே சமாளிக்கணும் பாஸ். அதுதான் நல்லது. சீதா, அப்பா பேசுனதை கேட்டேல? என் உழைப்புல சாப்பிடுறேன்னு அவர் சொன்னது கூட வலிக்கல. உன் தலையில வச்சிருக்கிற பூ கூட நான் சம்பாதிச்ச காசுன்னு சொன்னாரு பாரு. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அவர்கிட்ட நான் அவமானப்படலாம், ஆனா என்ன நம்பி வந்த உன்னை நான் அவமானப்பட விட மாட்டேன். எனக்கு உன்னோட மரியாதை தான் முக்கியம். கிளம்பு சீதா. பாஸ், அதெல்லாம் புரியுது. நீங்க சொல்லும் போது கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நான் தான் உங்களை பிரிச்சேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க பாஸ். உங்க சித்தி இந்த குடும்பத்தை தப்பா வழி நடத்துறாங்க. நாம இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சமாளிக்கிறோம். நாமளும் போயிட்டா வீடு வீடாவே இருக்காது பாஸ். எல்லாம் நாசமா ஆயிரும். உங்களுக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க. கொஞ்சம் அத பத்தி யோசிங்க பாஸ். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மரியாதை இல்லாத இடத்துல எல்லாத்தையும் சகிச்சிட்டு இங்க இருக்க சொல்றியா? இல்ல பாஸ், உங்க தங்கச்சிங்களை பத்தி நினைச்சு பாருங்களேன். இந்த மகா பாட்டுக்கு கோவத்துல எதையாவது முடிவெடுத்து அது அந்த பொண்ணுங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டா? கொஞ்சம் யோசிங்க பாஸ். அவங்க பாதுகாப்புக்காக நாம இங்கனதான் இருக்கணும். ப்ளீஸ் பாஸ். சீதா, அவங்க நல்லதுக்காக நீ யோசிக்கிற, ஆனா அந்த 3 பேரும் உன்னை கண்டாவே எரிஞ்சு விடுறாங்க. விடு சீதா, சில பேரை பட்டு திருந்துட்டோன்னு விட்டுறணும். ராம், சீதா சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. விஷால் உள்ள போனாலோ அவனோட கோபம் இன்னும் குறைஞ்சிருக்காது. குடும்பத்தை அழிக்காம விட மாட்டான். எல்லாத்துக்கும் யார் காரணம்? சித்தி தானே, அவங்க பார்த்துப்பாங்க. பாஸ், அவ்வளோ ஈஸியாலாம் ஒதுக்கிட்டு போயிட முடியாது பாஸ். ஏதாவது விபரீதமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. சீதா, என்ன பேசுற நீ? மீரா வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ண தெரியுது, சத்தியனா ஒழிச்சு கட்ட தெரியுது. இவ்வளோ தெரிஞ்சவங்களுக்கு அவங்கள காப்பாத்திக்க தெரியாதா? நாம என்ன இவங்களுக்கு பாடி கார்டா? சுத்தி நின்னு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு? அவங்க பண்ற அட்டுழியத்துக்கு அவங்க தான் பொறுப்பு. நாம ஒண்ணும் பண்ண முடியாது சீதா. ராம், கொஞ்சம் நிதானமா யோசியேன். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. யோசிக்கிற கட்டத்தெல்லாம் தாண்டியாச்சு. நான் ஒன்னும் வெளி உலகம் தெரியாதவன் இல்ல. அதுவும் இல்லாம என்னோட சீதா இருக்கா. என்னோட தைரியமே சீதா தான். அவங்க முன்னால நாங்க தனியா வாழ்ந்து காட்டுவோம்.
இத்தனை நாள் நீ சொல்லி நான் எதையும் மாட்டேன்னு சொன்னதே இல்லை. உன்னோட எல்லா வார்த்தைக்கும் நான் கட்டுப்பட்டிருக்கேன். இப்ப நான் சொல்றத நீ கேட்கணும் ப்ளீஸ். ஐயோ முத்தாரம்மா, என்ன பாஸ் ப்ளீஸ் என்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கிய? நீங்க இருக்கிற இடம் தான் பாஸ் எனக்கு சொர்க்கம். நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கும்போது உங்களுக்கு பக்கபலமா நானும் நிப்பேன். பாஸ் 5 நிமிஷம் நானும் கிளம்பிடுறேன். இதுக்கு மேலேயும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இருங்க பாஸ், நான் வந்துடுறேன். ஓகே, 2 பேரும் ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துட்டீங்க. அப்புறம் நான் சொல்ல என்ன இருக்கு? சரி, நானும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிறேன். போலாம். அங்கிள், இங்கனதான் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு வரக்கூடாது. இங்கனதான் இருந்து ஆகணும். ஐயோ, நான் மட்டும் தனியாவா? அதுக்கு பாய்சனை வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு செத்து போயிடுறேன். இல்ல அங்கிள், நாங்க போனதும் இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க இங்கன இருக்கணும். அப்பப்ப எங்களுக்கு தகவல் சொல்லணும். நோ நோ நோ, மாட்டவே மாட்டேன். இந்த கோஷ்டிகளே வேணாம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்தா நமக்கு என்ன சீதா? இல்ல மாமா, சீதா சொன்னதுதான் சரி. எப்ப என்ன நடக்கும்னே எதுவுமே தெரியல. அதனால நீங்க இங்க இருந்து பாத்துக்கோங்க. என்ன நடந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரியா? அட பாவிகளா, இந்த கொடூரமான கோஷ்டிங்க கிட்ட ஒரு குழந்தைய விட்டுட்டு போறீங்களேடா, இதெல்லாம் நியாயமாடா? அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம அடிக்கடி சந்திச்சுட்டு தான் இருப்போம். நீங்க தைரியமா இருங்க. அப்புறம் என் தையல் மிஷினை அப்புறமா கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. சரி, போங்க போங்க, விதி விட்ட வழி. பாஸ் வாங்க. இதுல சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கேன். இது என்னோட கார்ட்ஸ். என்ன பண்ற ராம்? நீங்க வாங்கி கொடுத்த வாட்ச். ராமண்ணா, அப்பா ஏதோ கோபத்துல பேசினாரு, அதுக்காக நிஜமாவே நீ வீட்டை விட்டு போயிடுவியா? இது எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னால தனியா வாழ முடியும், வாழ்ந்து காட்டுறேன். உங்க சொத்துல இருந்து எனக்கு எந்த பங்கும் வேணாம். உங்க மகா குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை. வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கேன். நீங்க என்ன வேணா எழுதிக்கங்க. நான் படிச்ச காலேஜ் சர்டிபிகேட்டை தவிர இந்த வீட்ல இருந்து நான் எதையும் எடுத்துட்டு போறதில்லை. பெத்த கடன் வளர்த்த கடன் இல்லாம வேற ஏதாச்சும் கடன் இருந்தாலும் அவங்க கணக்குல தாராளமா எழுதுங்க, செட்டில் பண்ணிடுறோம். ஏய், இதெல்லாம் உன் வேலையாடி? என்ன சூழ்ச்சி பண்றியா? ராம எங்க கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? இது மட்டும் மகாவுக்கு தெரிஞ்சது என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு? நான் ஒன்னும் பிரிக்கல. இது எங்க பாஸ் சுய புத்தியோட எடுத்த முடிவு. நம்பலன்னா அவங்க கிட்டயே கேளுங்க. டேய் ராம், என்ன காரியம்டா பண்ற? இங்க பாரு, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுறா. தயவு செஞ்சு எங்களை விட்டு போகாதடா. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணா, என்ன விளையாடுறீங்களா? இவ பேச்சு கேட்டுக்கிட்டு ஏன் எங்களை விட்டு போறீங்க? ஏய், அவ இவன்ற பேச்செல்லாம் இதோட நிறுத்திக்கணும். சீதா, மிஸ்ஸஸ் சீதா ராமன். சரிண்ணா, அப்படியே இருக்கட்டும். நீங்க ஏன் எங்களை விட்டு போகணும்? வேணண்ணா, போகாதீங்க.
எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க உள்ள போங்கண்ணே. இல்ல, பேசி தீக்கிறத விட சில கடனை தீத்துட்டு தான் பேசணும். அதுதான் சரியா இருக்கும். போட்ட சாப்பாட்டுக்கும் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கும் கணக்கு பாக்குறவன் அப்பனே இல்ல. அப்பா கணக்கு பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல தங்குறவன் புள்ளையே இல்ல. என் லைஃப ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு சீதா வந்ததுக்கு முன்னாடி, இன்னொன்னு சீதா வந்ததுக்கு அப்புறம். என் மேல அன்பு வச்சிருக்கீங்க, ஏதோ என் மேல அன்பா இருக்கிறதா நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க. என்னோட கனவு, என்னோட ஆசை எதை பத்தியும் உங்களுக்கு கவலையே இல்ல. உலக பேரழகியே தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் சொன்னா இல்லையே. அதுவும் உங்க ஆசைதான். உங்க ஆசைய என் மேலையும் தங்கச்சிங்க மேலையும் திணிக்கிறீங்க. அதுதான் எங்களோட விருப்பம்னு எங்களை நம்ப வைக்கிறீங்க. போதும், இது வரைக்கும் இருந்தது எல்லாமே போதும். டேய், நீ என்ன வேணாலும் எங்களை சொல்றா. எங்க மேலேயும் தப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதையெல்லாம் மாத்திக்கலாம்டா. டேய் ப்ளீஸ், எங்களை விட்டு மட்டும் போயிடாதடா. இல்ல சித்தப்பா, காலையில எந்திரிச்சதுல இருந்து படுக்க போற வரைக்கும் இந்த வீட்ல நெகட்டிவ் வைப் தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் வன்மம், பழி, சூழ்ச்சி, ரத்தம். இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு மனுஷன் வாழ முடியுமா? நாளைக்கே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த வீட்ல எப்படி வளரும்?